அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாதி மீடியா. நான் உங்கள் சந்தோஷம். இன்னைக்கு ஊழலற்ற ஆட்சி அமைக்க விஜய் முடிவு செய்திருக்கிறார். அவர் ஊழல் என்று எதை நினைக்கிறார்? ஊழலை தடுக்க என்ன வழி? ஏராளமான துறைகள் இருக்கிறது. சுமார் 33 அமைச்சர்கள் பொறுப்பேற்கக்கூடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பொதுப்பணித்துறை என்றால் அந்த காலத்திலிருந்து ஊழலுக்கு பேர் போன துறை. நெடுஞ்சாலைத்துறை பெருத்த ஊழல் துறை. அது பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை வைத்திருப்போர் 5 ஆண்டுகளில் 1 லட்சம் கோடிக்கு சம்பாதிக்க முடியும். அமைச்சர்களை பொறுத்தவரையே எடுத்துக்கொண்டால் 3 பிரிக்கலாம். ஏ கிரேடு, ஏபிசி 3 பிரிக்கலாம். ஏ கிரேடு மந்திரின்னு சொன்னோம்னா பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை. அதுலேயும் ரொம்ப டாப்பு A+ன்னு சொல்லலாம் ஒரு துறை இருக்குது. அது மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை. இந்த ஏ கேட்டகரியில் உள்ள அடுத்த துறைகள்னு பார்த்தோம்னா பத்திரப்பதிவுத்துறை, நகர்ப்புற வளர்ச்சித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, இப்படி சில துறைகள் இருக்கிறது. அவர்கள் பெருத்த காசு சம்பாதிக்க முடியும். கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேலே சம்பாதிக்க முடியும் என்பது யதார்த்தம். அடுத்தது பார்த்தோம்னா பி கிரேடு. பி கிரேடுனா எப்படியும் ஒரு 30,000 கோடியிலேருந்து 70,000 கோடி வரைக்கும் சம்பாதிக்கலாம். சி கிரேடு அடுத்தது. சி கிரேடு மந்திரி, கடைநிலை மந்திரின்னு சொன்னாலே குறைச்சலாக ஒரு 10,000 கோடி சம்பாதிக்கலாம் 5 வருஷத்தில். அதனால் மந்திரிங்களை விஜய் கட்டுப்படுத்த போகிறாரா? அதுக்கு மேலே அதிகாரிகள் 16 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்காங்க. 16 லட்சம் அரசு ஊழியர்களில் ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் உட்பட தொழிலாளர்கள் வட்டம்னு ஒரு வட்டம் இருக்கும். அரசு தொழிலாளர்கள் அவங்களுக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் வாய்ப்பு கிடைக்காது. அதே சமயம் 10 லட்சம் அரசு ஊழியர்கள், பியூன் துவங்கி IAS IPS வரை, கடைநிலை பியூனில் ஆரம்பித்து IAS IPS வரை அவர்கள் கொளுத்த காசு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெரும் தொகைகளை குவிச்சிருக்காங்கங்கிறது யதார்த்தம். திருப்பதி பக்கத்தில் ஒரு ஊராட்சி உதவியாளர், அதாவது விவோ கிட்ட உதவியாளராக இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் 167 கோடி வருமானத்துக்கு அதிகமாக சேர்த்துருந்தார். இதை விட கீழ்ப்பதவி இல்லை. அதே பதவி இதை இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன். ஒரு 4 வருஷத்துக்கு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி 15 லட்சம் ரூபா போச்சான் அந்த வேலை. இப்போ எவ்வளோ வருவாய் இருக்குன்னு பார்த்துங்க. ஒரு விவோ ரேஞ்சுக்கு எடுத்துட்டோம்னா எங்கேயோ போயிடுது. 200 கோடி ரூபா குறைச்சலாக சம்பாதிக்கலாம். அது சென்னையை ஒட்டிய நகரங்கள்னால் 1000 கோடி வரைக்கும் கூட நீளம். ஊராட்சி எழுத்தர், அவன் இப்போ செக்ரட்டரின்னு மாற்றிருக்காங்க. ஜெயலலிதா மாற்றினாங்க. அதுக்கப்புறமே இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை விசாரிக்கிறப்ப 50-100 கோடிக்கு சம்பாதிச்சாங்கங்கிற செய்தி கிடைக்குது. விவசாய கூட்டுறவு வங்கி என்னுடைய செக்ரட்டரி வேலூர் மாவட்டத்தில் ஒருத்தர், ஒரு பெண் செக்ரட்டரி. அந்த அம்மா வருமானத்துக்கு அதிகமாக 500 கோடி ரூபா சொத்து சேர்த்ததா வழக்கு இருக்குது. இப்போ இந்த 500 கோடி எங்கேருந்து சம்பாதிச்சாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? ஒரு செக்ரட்டரி, பேங்க் செக்ரட்டரி எப்படி 500 கோடிக்கு சம்பாதிச்சாங்க? இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 800க்கு மேலே விவசாய கூட்டுறவு வங்கிகள் இருக்குது. அதில் செக்ரட்டரிங்க இருக்காங்க. மற்ற அலுவலகங்களில் சோதனை போட்டதாக தெரியல. இந்த 500 கோடி எப்படி சம்பாதிச்சாங்கன்னு யாராவது விசாரித்தாங்களா? ஏதாவது வெளிப்படையாக அறிவித்தாங்களான்னா அதுவும் இல்லை. அதோடு நிப்பாட்டிட்டாங்க. அது மாதிரி ஒரு தாசில்தார் பெங்களூரில், அவர்கிட்ட 1000 கோடி ரூபாய்க்கு சொத்துக்களும் பணமும் நகைகளும் சிக்கிச்சு. வருமானத்துக்கு அதிகமாக சிக்கினது மட்டும் 1000 கோடி. வயசு 42.
இன்னும் 18 வருஷம் டியூட்டி இருக்குது. வேலை செஞ்சுருந்தா நீடிச்சிருந்தா என்ன நிலமை? அதையே தான் தமிழ்நாடு முழுக்க செஞ்சிட்ருக்காங்க. இதுக்கு என்ன செய்கிறது? அது மாதிரி விஜயோட அப்பா சொன்னார் ஒரு கதை ஒன்று, இந்த டிராஃபிக் ராமசாமின்னு ஒரு படத்தில் அவர் ஒரு கணக்கு போடுவார், சொல்லுவார். டிராஃபிக் ராமசாமியாக நடித்தார். அதில் போக்குவரத்து போலீஸு ஒரு தலைக்கு 100 ரூபான்னு வச்சுட்டா கூட ஒரு நாளைக்கு 5000 பேரை பிடிக்கிறாங்க. 5 லட்சம் ரூபா, மாதத்துக்கு 1,50 கோடி ரூபா, வருஷத்துக்கு 18 கோடி ரூபா, ஒரு 20 வருஷம்னு வச்சுக்கிட்டா கூட 360 கோடி ரூபான்னு ஒரு கணக்கு சொல்லுவார். அதெல்லாம் பழைய கணக்கு. இன்றைக்கி மோடி அரசு தயவில் அபராத தொகை 15,000 வசந்ததில் 5,000 நின்றுக்கிறாங்க. ஆயிரக்கணக்கில் தான் பணத்தை கொடுத்துட்டு வெளியேற முடியாதா தவறுனா? அதுவும் புது வண்டியாக சிக்கிச்சுன்னா போச்சு. 4 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்து வண்டி எடுத்திருந்தானா இப்போ 10,000 8,000 கட்டி ஆகணும், இல்லைன்னா 15,000 ஃபைன் கட்டி ஆகணும். என்ன பண்ணுறது? அவன் கட்டலைன்னா புதுப்பேட்டைக்காரன் தயாராக இருக்கான், 20,000 ரூபா தர தயாராக இருக்கான். அவன் ஸ்பாட்ஸை மட்டும் கொஞ்சம் கழட்டிட்டு போயிடுவான். அந்த மாதிரி ஊழல் லஞ்சங்கிறது எங்கே பார்த்தாலும் மலிஞ்சு இருக்குது. ஊழலின் மொத்த உரிமை, அதுவும் கோட்டையில் இருக்கிற அதிகாரிகள் கேட்கவே வேண்டாம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மொத்த கலெக்ஷன்லேயும் அவங்களுக்கு பங்கு உண்டு. தமிழ்நாட்டிலேருந்து டெல்லி வரைக்கும் பங்கு இருக்குது. ஒரு ஊராட்சி தலைவர் தேர்தல் களத்தில் 20 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணுறாரு. எந்த நம்பிக்கையில் செலவு பண்ணுறாரு? நாட்டுக்கு சேவை செய்யவா? ஓட்டுக்கு 6,000 10,000 கொடுத்து அந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் எல்லாருக்கும் சோறு போட்டு கறி விருந்து வச்சு ஜெயிக்கிறார்னா எதுக்காக ஜெயிக்கிறார்? கோடிக்கணக்கான ரூபாய், 100 நாள் வேலை திட்ட நிதி, இப்படி எண்ணற்ற நிதி. இப்போ இந்த மகளிர் உரிமை தொகை அதில் கூட பார்த்திங்கன்னா 1,30,00,000 பேருக்கு சாங்ஷன். ஆனால் முதல் ரவுண்ட்லேயே அவங்க போட்ட 1,17,00,000 2 மாதம் 4 மாதம் 8 மாதம் வரைக்கும் கொடுத்துட்டு நிப்பாட்டாங்க. ஆக கிட்டத்தட்ட அதை கணக்கு போட்டோம்னா ஒரு 40 லட்சம் பேருக்கு கட் பண்ணிட்டாங்க, நகர்ப்புறங்களில் மாநகர் பகுதிகளில். இந்த 1000 ரூபாய்க்கு மக்கள் போய் என்ன ஸ்டாலின் வீட்லையா போய் கோரிக்கை வைக்க முடியும், போய் நிற்க முடியும்? அதெல்லாம் எங்கே போனாலும் ஒன்றும் நடக்காது, தரமாட்டான். 40 லட்சம் பேருக்கு சுமார் 400 கோடி ரூபா மாதத்துக்கு. அந்த 400 கோடி ரூபான்னா வருஷத்துக்கு 4,800 கோடி ரூபா ஸ்டாலின் ஆட்சியில் ஊழல். அதுக்கு நம்ம விஜயும் முதல் கையெழுத்தாக போட்டு இப்போ அதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதத்துக்கான 400 கோடி யார் கைக்கு போய் சேரப்போகுது? அரசியல்வாதிங்க கைக்கா, இல்லை அதிகாரிகளே சுருட்டிப்பாங்களா? தெரியல. அது மாதிரி டாஸ்மாக் பெருத்த ஊழல். 3 பெட்டி விற்றுச்சுன்னா 1 பெட்டி தான் கணக்கு காட்டுவான். ஏன்னா நாட்டில் நடக்கிற கணக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதுவே பெரிய விஷயம். அதில் மட்டும்தான் கொஞ்சம் நேர்மையாக இருப்பான். எல்லாத்துலேயும் இப்போ வர்ற பணத்தை அப்படியே சுருட்டுவான். இதில் அந்த அளவுக்கு சுருட்ட முடியாது, கொஞ்சம் கணக்கு காட்டணும். அதனால் 3 பெட்டிக்கு 1 பெட்டி கணக்கு காட்டுவான். குறைச்சலாக அதில் 1 லட்சம் கோடி ஆண்டுக்கு லாபம். கமிஷன் சொல்லி எப்படி 30% இல்லாமல் சரக்கு வாங்க மாட்டான், அதில் ஒரு 1 லட்சம் கோடி. ஆக 2 லட்சம் கோடி எளிதாக ஊழல் நடக்கிற ஒரு துறை டாஸ்மாக். அதையும் மீறி அந்த தொழிலதிபர்கள் மிதந்த பொருளாதாரத்தை ஈட்டுறாங்க. அது அரசே செஞ்சால் மேலே இன்னும் ஒரு 1 லட்சம் கோடியும் கிடைக்கும். இப்படி எல்லாத்துலேயும் ஊழல் 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 ஊழல். இப்படிப்பட்ட நாட்டில் விஜய் போய் மந்திரிங்கிட்டலாம் லஞ்சம் வாங்காதீங்க, ஊழல் பண்ணாதீங்க சொல்லி திருந்திடுவாங்களா? மந்திரிங்கிட்ட சரி அவங்க ஆளுங்க கேட்குறாங்கன்னே வச்சுப்போம். அரசு துறையில் ஒவ்வொருத்தட்டியாக போய் இதை தடுக்க முடியுமா? முடியவே முடியாது. ஒரே ஒரு வழி தான், சர்வரோக நிவாரணி. ஊழலை ஒழிக்க சர்வரோக நிவாரணி. கடுமையான சட்டம் கொண்டு வர்றது தான், மிக கடுமையான சட்டம். இப்போ எல்லாம் அதிநவீனமாக எல்லாம் கேமரா. இவ்வளோ கேமரா வசதி இருக்கும்போது கூட அந்த கேமராவை அந்த அரசாங்கம் நம்ப தயாராக இல்லை. நம்ப தயாராக இல்லாமல் இல்லை,
ஊழல் பண்ணோம், திருட்டு குடும்பம். இந்த கருணாநிதி குடும்பம் திருட்டு 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 குடும்பம், திருட்டு குடும்பம். களவாணி பயல்க 15 லட்சம் கோடி களவாண்டிருக்கான். வாட்சி கட்டுறான், 34 கோடிக்கு வாட்சி கட்டுறான். கருணாநிதி வந்து ரயிலில் வந்தார், டிக்கெட் எடுத்தாரா எடுக்கலையான்னு இன்னமும் ஒரு சந்தேகம் இருக்குது. எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கான், எடுக்கலைங்கிறான், இல்லை எடுத்திருப்பாருங்கிறான், பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அவன் குடும்பமே இன்றைக்கி தனி விமானத்தில் போயிட்டுருக்கான். உலக திருடர்களுக்கெல்லாம் தலைமை வந்து உலகத்திலே மிக மோசமான ஊழல் நாடுனா அது இந்தியா தான். இந்தியாவிலேயே மிக மோசமான ஊழல் மாநிலம்னா அது தமிழ்நாடு. அந்த ஊழலுக்கு தலைமை தாங்கினது முதல்ல ஜெயலலிதா, இப்போ ஸ்டாலின் அண்ட் சன், அவருடைய மருமகன் சன் இல்லா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் ஊழலை ஒழிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு சொல்ல போகிறாரா, இல்லை ஊழலை ஒழிக்க மிக கடுமையான சட்டம் கொண்டு வர போகிறாரா? ஏற்கனவே 4 ஆண்டு சிறை. அந்த 4 ஆண்டு கடைசி வரைக்கும் ஜெயலலிதாவுக்கு கொடுக்க முடியல. லட்சம் கோடிக்கு மேலே ஊழல் பண்ணாங்க அந்த அம்மா. அந்த அம்மா ஒரு பேராசக்காரி. கங்கை அமரன் பாவம் ரோட்டில் பாட்டு பாடி கஷ்டப்பட்டு ஒரு சொகுசு மாளிகை கட்டினான், கனவு மாளிகை. அதை பிடிங்கிட்டு விட்டாங்க. அதை கூட இவ்வளோ இத்தனை வருஷம் ஆச்சு அந்த அம்மா செத்து. இதுக்கப்புறம் கூட அதை பிடுங்கி கொடுக்குறதுக்கு இவ்வளோ வருஷமாக வழக்கு நடக்குது, பிடுங்கி கொடுக்குறதுக்கு தயாராக இல்லை. கிட்டத்தட்ட 25 வருஷமாக வழக்கு, 20 வருஷமாக 30 வருஷமாக கிட்டத்தட்ட வழக்கு நடக்குது. அந்த இடத்த கூட பிடுங்கி கொடுக்குறதுக்கு தயாராக இல்லை. விஜய் அதை செய்யணும். சட்டம் எப்படி இருக்கணும்? சீனாவில் 2 இராணுவ அமைச்சர்கள் ஊழல் பண்ணான். 2 முன்னாள் இராணுவ அமைச்சர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. நான் அந்த அளவுக்கு தண்டனை கொடுங்கன்னு நான் சொல்லலை. ஒரு 500 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் பண்ணால் ஒரு ஆயுள் தண்டனை கொடுக்கலாம் இல்லையா? சொத்துக்களை பறிமுதல் பண்ணலாமே. கஞ்சா ஒழிச்சிருவேன்னு சொல்கிறீங்க. கஞ்சா ஒழிக்க முடியாது. அதை காரணம் மாமூல் இல்லாமல் எந்த ஊர்லேயும் கஞ்சாவும் விற்க முடியாது, கள்ளச்சாராயமும் விற்க முடியாது. அப்போ லஞ்சத்தை ஊழலை ஒழிக்கணும். அப்போ ஒரு 500 கோடி, இப்போ நம்ம நாட்டில் வந்து குறைச்சலாக கடைநிலை ஊழியரே 200 கோடி சம்பாதிச்சிடறான். அதுவே ஒரு பிடிஓ வட்டார வளர்ச்சி அலுவலர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு சம்பாதிச்சிடறான். சாட்சியான காசு வேட்டைக்காடாக்கிட்டு இருக்கான். மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை, மக்களுக்கு சேர வேண்டிய மானியத்தை, மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை இவன் கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கான். லஞ்ச லாவண்யத்தில் தாசில்தார்கள் 2000 கோடிக்கு மேலே சம்பாதிக்கிறான். இந்த பத்திரப்பதிவு சார் பதிவாளர் கொளுத்த காசு சம்பாதிக்கிறதுல 5000 கோடி ரூபா குறைச்சலாம். பத்திரப்பதிவு அதிகாரினா அதுக்கு மேலே இருக்கான் தமிழ்நாட்டில். அதுக்கு மேலேயும் உள்ளது மத்திய அரசினுடைய பணியாளர்கள், வருமான வரித்துறை அதிகாரிகள், IRS அதிகாரிகள் 20000 கோடி வரைக்கும் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நாட்டில் நடக்கிற மொத்த வரி ஏய்ப்பு கள்ளக்கடத்தலுக்கும் காரணமாக இருக்கிறது அந்த சுங்கத்துறை. குறைச்சலாக 10,000 20,000 கோடிக்கு சம்பாதிக்கிற திறன் வாய்ப்பு. இதெல்லாம் தடுக்கணும். என்ன செய்யலாம்? கடும் சட்டம் வேண்டும். கடும் சட்டம்னா ஒரு 500 கோடி ரூபாய்க்கு மேலே, ஒரு 200 கோடிக்கு மேலே சம்பாதிச்சா லஞ்சம் வாங்கியிருந்தால் அவர் ஆயுள் தண்டனை கொடுக்கலாம். 500 கோடிக்கு மேலே சொத்து சேர்த்தவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். அப்படி ஒரு சட்டம் இந்தியாவில் வரணும். ஏழைகள் பணத்தை அடித்து பிடுங்கினவன், ஏமாத்தினவன், வரி ஏய்ப்பு பண்ணவன், வரி ஏய்ப்புக்கு துணை நின்று லஞ்சம் வாங்கினவன், இவனெல்லாம் மிக கடுமையாக தடுக்கணும். பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சன்மானத்தை கொடுக்கணும். ஏன்னா மிக எளிதாக இப்போல்லாம் பிடிச்சி கொடுத்துட முடியும் லஞ்சம் வாங்குறவனை. லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த அளவுக்கு செயல்படுது, லஞ்ச ஒழிப்புத்துறைகிட்ட எந்த அளவுக்கு போகிறாங்கங்கிறதுல சந்தேகம் இருக்குது. யார் போகிறதில்ல, அத்தனை பேர் லஞ்ச ஊழலில் இருக்கான். ஒரே ஒரு யோக்கியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் உமாசங்கர்னு ஒருத்தர் இருக்கார், IAS. அவரை தவிர வேறு யாரும் யோக்கியனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு தெரியல. அவர் மட்டும்தான் ஏதோ கடவுளுக்கு கட்டுப்பட்டு கடவுளுக்கு பயந்து நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கார். இப்போ விஜய் என்ன பண்ண போகிறார்? திட்டங்களை தீட்டுவதால் எந்த பயனும் இல்லை.
எந்த திட்டமும் போய் சேராது. பிரதமர் மோடி அவர்கள் கர்நாடகத்திலே சட்டமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்கிற போது, முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் 85% ஊழல் நடந்தது, 15% தான் மக்களுக்கு போய் சேர்ந்துச்சு சொன்னார். அது உண்மை. அங்கே மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கவே 85% ஊழல் தான். இதை நான் 20 வருஷத்துக்கு மேலே சொல்லிகிட்டு இருக்கேன். 80லேருந்து 90ன்னு சொன்னால் அவர் 85% சொன்னதுக்கப்புறம் நானும் மாற்றிக்கிட்டேன். சரியாக கரெக்டாக அடிக்கிறாருன்ட்டு. தமிழ்நாட்டில் சிஸ்டம் கெட்டு போச்சுன்னு ரஜினிகாந்த் சொன்னார். இங்கே இந்த சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் திட்டம் போடுறதுனால எந்த பயனும் இல்லை. இப்போ நீங்கள் போட்ட ஒரு கையெழுத்தில் 400 கோடி ரூபா ஊழல் மகளிர் உரிமை தொகையில். நீங்கள் ஒரு திட்டம் அறிவிச்சிங்க, அரசு ஊழியர் தவிர்த்து அத்தனை பேருக்கும் உரிமை தொகைன்ட்டு. அதுதான் சரியான திட்டம். அதை உடனே அமுல்படுத்துங்க. அப்போ தான் இந்த ஊழலை தடுக்க முடியும். ஊழலை தடுக்க, லஞ்சத்தை தடுக்க சட்டம் இயற்றாமல் திட்டங்களை போடுவதால் எந்த பயனும் இல்லை. அதனால் சட்டத்தை திருத்துங்க, அது வரைக்கும் திட்டத்தை நிறுத்துங்க என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.